Hello students, welcome to 6th standard English grammar class. I am going to teach about the topic the infinitive. First, finite verb. A finite verb is the one that has tense. It is limited by the number and person of its subject. This means that a finite verb has to be in concord with its subject, so it is forms changes accordingly. Okay, the verb that it changes according a number, person, gender or a tense is known as finite verb. அதாவது finite verbன்னு சொல்கிறது வந்து அது ஒரு வினை சொல்லானது அந்த ஒரு நம்பர் ஒரு பர்சன் அல்லது அது போன்றவற்றை பொறுத்தோ அல்லது காலம் டென்ஸ் இதை பொறுத்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும் தான் finite verb. An example, I read the example. I eat an apple. Second example, she eats an apple. Okay, verb ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஆனால் செகண்ட் சென்டென்ஸில் she eats an apple. அதாவது அந்த she வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆனால அந்த வெர்பில் என்ன செய்யுது எஸ் ஆடிங் வந்துடும். இப்படி என்ன செய்யும் அது சேஞ்ச் ஆகும். ஓகே, அதாவது ஒரு சென்டென்ஸை நம்ம இப்போ எடுத்தோன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருப்போதான் நம்ம என்ன செய்வோம் அது ஃபைனட் வெர்புன்னு என்ன சொல்லுவோம் அந்த ஃபைனட் வெர்புன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருப்பது. இது வந்து டென்ஸ் என்ன செய்யும் காட்டும். டென்ஸ்ன்னு சொல்லும்போது காலம் ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸ் அந்த என்ன செய்யும் காட்டும். அதே மாதிரி மீனிங் என்ன செய்யும் நமக்கு காட்டும். இட் கம்ஸ் டு நியர் த சப்ஜெக்ட். இட் ஷோஸ் த டைம் அண்ட் மீனிங். ஓகே, one example here, Ram kicked the ball. Okay, in this sentence kicked is the finite verb. It has subject. Ram is the subject. இது இங்க என்ன இருக்கு subject இருக்கு. subjectக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு the finite verb வந்திருக்கு. Okay, understand? Next, non-finite verb. A non-finite verb does not have tense. நான்-ஃபைனட் வெர்புன்னு சொல்லும்போது இதுக்கு அதை மாறாகிற அதாவது இதுக்கு எந்த டென்ஸுமே என்ன செய்யாது இருக்காது. இட் இஸ் நாட் லிமிட்டட் பை த நம்பர் அண்ட் த பர்சன் ஆஃப் சப்ஜெக்ட். இட் டஸ் நாட் ஹாவ் டு சேஞ்ச் இட்ஸ் ஃபார்ம் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். அதாவது இந்த த வெர்ப் டஸ் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு நம்பர், பர்சன், ஜெண்டர் அண்ட் டென்ஸ் இஸ் நோன் அஸ் த நான்-ஃபினிட்டிவ் வெர்ப். அப்போ இதில் என்னெல்லாம் இருக்காதுன்னா டென்ஸ் இருக்காது, அப்புறம் வந்து அந்த பர்சன் ஜெண்டர் நம்பர் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யாது இது சேஞ்ச் ஆகாது. இது என்னது நான்-ஃபைனட் வெர்புன்னு சொல்கிறது. அதாவது நான்-ஃபைனட் வெர்புன்னு சொல்லும்போது அந்த ஒரு சென்டென்ஸ் வரும்போது ஒரு சென்டென்ஸை நம்ம ரைட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட் என்ன இருக்கும் ஃபைனட் வெர்பு இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இந்த நான்-ஃபைனட் வெர்பு என்ன செய்யும் வரும். ஓகே, இந்த ஃபைனட் வெர்புக்கு அடுத்தது இந்த நான்-ஃபைனட் வெர்பு வரும். இது வந்து என்ன செய்யாது காலத்தை காட்டாது. அதே மாதிரி காலம்னு சொல்லும்போது ப்ரெசண்டோ பாஸ்டோ இதை என்ன செய்ய நமக்கு காட்டாது. ஆனால் என்ன காட்டும் மீனிங் மட்டும் என்ன செய்ய நமக்கு தரும். ஓகே, ஹியர் தி எக்ஸாம்பிள், டு ஃபிஷ் இன் த ரிவர் இஸ் ஃபார்பிடன். வாக்கிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். அதாவது இட் கம்ஸ் ஆஃப்டர் த ஃபைனட் வெர்ப். இட் நெவர் ஷோஸ் த டைம். இட் கிவ்ஸ் மீனிங் ஒன்லி. Okay, next, to fish and walking both express action. ரெண்டுமே என்ன செய்யுது ஆக்ஷன் மட்டும் தான் என்ன செய்ய தருது. they are both parts of a verb. ரெண்டுமே வெர்பில் உள்ள ஒரு பார்ட்ஸ் தான். but the action is not related to a particular person or person numbers ப்ளூரல் எதுலேயுமே என்ன செய்யாது இது வராது. இன்னொரு பர்டிகுலராக ஒரு பர்சனையோ ஒரு நம்பரையோ ஜெண்டரோ என்ன செய்யாது காட்டாது. The infinitive forms of the verbs are the infinitive, the gerund and the participle. இது வந்து மூணு ஃபார்மாக என்ன செய்யுது பிரியுது. infinitive, the gerund and participle. An infinitive is a non-finite verb that expresses an action. It is generally preceded by the preposition to and can follow a noun, adjective or other adverb. அதாவது இன்ஃபினிட்டிவ்
சொல்லும்போது அது கூட என்ன செய்யணும், டூன்னு சொல்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு என்ன செய்யும் அதுக்கு முன்னாடி வரும். இட் இஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் த ப்ரெசன்ட் ஃபார்ம். எப்போவுமே எதில் வரும்னா ப்ரெசண்ட்டில் தான் வரும். இட் இஸ் மோஸ்ட்லி கம் நியர் த ப்ரிப்போசிஷன் டு. எதுக்கு நியர் த, அதாவது இதுக்கு பக்கத்தில் என்ன வரும், ப்ரிப்போசிஷன் வேர்டு டு வரும். இட் டஸ் நாட் கிவ் டைம். டைம் என்ன செய்யாது காட்டாது. இட் கிவ்ஸ் மீனிங் ஒன்லி. ஏன்னா டைம் என்ன செய்யாது காட்டு, மீனிங் மட்டும்தான் என்ன செய்யும் நமக்கு இது காட்டும். Two forms of the infinitive. The infinitive has two forms, with to, without to. The infinitive is the base form of the verb. It is often used to with to or without to. With to they are called as two infinitives. Without to they are called bare infinitives. Okay, here second point, to is not an essential part of the infinitive. The infinitive without to is used after the auxiliary verbs can do, do, may, shall, will, must, also, after, need and dare. Sometimes to is omitted even though the verbs are used in the infinitive word. அதாவது சில நேரங்களில் இந்த இன்ஃபினிட்டிவ் மூட என்ன செய்வாங்க, பயன்படுத்தப்படும் அந்த வினைச்சொற்கள் இந்த டூ இல்லாமலே என்ன செய்யும் சில நேரம் வரும். ஓகே, அது ஃபஸ்ட் பாயிண்ட். த இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் த ஆக்சிலரி வெர்பு வந்துன்னா அதில் என்ன செய்யும், அதாவது வர கேன், டூ, மே, ஷால், வில், மஸ்ட், ஆல்சோ, ஆஃப்டர் இது மாதிரிப்பட்ட ஆக்சிலரி வெர்பு வந்துன்னா அதுக்கு இந்த டூ நம்ம என்ன செய்யண்டா பயன்படுத்த தேவையில்லை. ஒன் மோர் பாயிண்ட், த பிரின்சிபல் வேர்ப்ஸ் மேக், வாட்ச், ஷீ, லெட், ஹியர், நீட், ஹாவ், டேர் ஆர் used in infinitive mood without to. இந்த மாதிரிப்பட்ட principal verbs வரும்போது நம்ம என்ன செய்யண்டாம், the two என்ன செய்யண்டாம் போட வேண்டாம். One example I read it. We let him leave. The teacher made him work. Okay, this is the principal verbs example. Here this is the auxiliary verbs example. I do, say so. He may succeeded. We shall send you the letters. Okay, so very important these points. Okay, one more I tell you. Finite verb னு சொல்லும்போது அது என்ன செய்யும், அந்த it comes to near the subject. It shows the time and meaning. என்ன செய்யும், அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வரும். ஒரு சென்டென்ஸ் எடுக்கும்போது சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வரும். டைம் என்ன செய்யும் காட்டும். டைம்னு சொல்லும்போது ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் இதை என்ன செய்யும் நம்ம காட்டும். அதே மாதிரி மீனிங் என்ன செய்யும் தரும். இப்போ நான் ஃபைனட் வெர்புன்னு சொல்லும்போது it comes after the finite verb. It never shows the time. It gives meaning only. அது இதுக்கு பிறகு ஃபைனட் வெர்புக்கு பிறகு வரும். டைமோ அந்த பர்சன்ஸ் இது எதுவுமே என்ன சாரி டைம் என்ன செய்ய நமக்கு காட்டாது. இட் கிவ்ஸ் மீனிங் ஒன்லி. எது மட்டும் தரும், மீனிங் மட்டும் என்ன செய்ய நமக்கு தரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டடி த ஃபாலோவிங் பேட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், இட்ஸ் டைம் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் டூ போட்டு ரைட் பண்ணுறோம். ஓகே, ஹியர் எக்ஸாம்பிள், இட்ஸ் டைம். இது ஷார்ட் ஃபார்ம். இட் இஸ் ஷார்ட். இட்ஸ் டைம் டு கேட்ச் த பஸ். It's time to go to the temple. It's easy to hit a frog. In this lesson we are studying only infinitive. Okay, next exercise. Write answers for the following questions. Very easy question answer. Here model, first model, this one first model. இது வந்து positive response எழுதணும். அதாவது yes questionல write பண்றது. Very easy. First question, is it easy to spend money? நமக்கு ஆன்சர் சொல்கிறோம். ஓகே, எஸ், வெரி ஈஸி. நம்ம இந்த இட் என்ன செய்யுது, ஷார்ட் ஃபார்ம் இஸ், இந்த இஸ்ஸோட சேர்த்து இந்த இட்டை போடுறோம். இட்ஸ் ஷார்ட் ஃபார்ம். இந்த இட்டு இந்த இஸ், இட்ஸ் ஈஸி டு ஸ்பெண்ட் மணி. ஆன்சர் கொடுக்குறது எஸ் போட்டு சொல்லணும். பாசிட்டிவில் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், எஸ் போட்டு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இஸ் இட் டைம் டு கோ டு த ப்ரேயர் ஹால்? சேம், நம்ம எஸ் மட்டும் போட்டால் போதும். எஸ், இட் இஸ் டைம் டு கோ டு ப்ரேயர் ஹால். இட்ஸ் வெரி ஈஸி, நோ? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் இட் குட் டு ஈட் ஆப்பிள்ஸ்?
Yes, it is good to eat apples. Okay. Next, third one. Is it dangerous to walk in the middle of the road? Yes, it's short form. It is the shorter right one. It's dangerous to walk in the middle of the road. நம்ம ரோடில் மிடில் நடக்கிறது வந்து நமக்கு என்ன செய்யும், டேஞ்சரஸ். ஓகே. Next, answer the following questions. Model negative response. First நம்ம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொன்னால் இனி நெகட்டிவ் சேம் தான். எஸ் பதிலாக நோ போட்டு ரைட் பண்ணுறோம். ஓகே. கொஸ்டின், இஸ் இட் ஈஸி டு கெட் an employment in the state government? சேம் இது நம்ம எஸ் பதிலாக என்ன பண்ண, நோ சேம் தான். இட்ஸ் ஆனால் ஒன் மோர் டிஃப்ரெண்ட். நம்ம இங்கே ஈஸி ரைட் பண்ணோம், அதோட ஆப்போசிட்ஸை இங்கே ரைட் பண்ணணும். ஓகே. Easyயோட opposite difficult. It's difficult to get an employment in the state government. Okay. Next one. Is it easy to get a seat in Anna University? No. It is difficult. Easyயோட opposite. Difficult to get a seat in Anna University. Second one. Is it good to sleep during daytime? No. It's bad to. Good or opposite bad. Bad to sleep during daytime. Next exercise. Construct sentence of your own using the words given below and the infinitives. If you are done for you. அதான் இங்கே கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கொடுப்பாங்க. Want, dash by, dash car. நம்ம இதை இன்ஃபினிட்டியில் ரைட் பண்ணணும். இன்ஃபினிட்டியில் ரைட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து சப்ஜெக்ட் நம்ம தான் போடணும். ஓகே. சப்ஜெக்ட் வந்து எப்படி போடலாம். ஓகே. இந்த டென்ஸை பொறுத்து நம்ம போடலாம். ஹியர் வாண்ட் பை ஆர். ஐ வாண்ட் டு பை எ கார். நம்ம இன்ஃபினிட்டிவ் வர்பில் ரைட் பண்ணுறோம். இது ஃபைனட் வர்பு, இது டு பை. டு பை தான் இன்ஃபினிட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட்டு லைக் லேர்ன் ஹிந்தி. ஓகே. ஆன்சர் இஸ் த கேர்ள்ஸ் லைக் டு லேர்ன் ஹிந்தி. ஓகே. நெக்ஸ்ட் வில் ட்ரை ஸ்டடி லெசன்ஸ். சப்ஜெக்ட் போடணும். ஐ வில் ட்ரை. இந்த இதுக்கு ஃப்ரெண்டில் இந்த வெர்பு ஃப்ரெண்டில் என்ன பண்ணணும், டு ஸ்டடி மை லெசன்ஸ் ரெகுலர்லி. மஸ்ட் பிகின் கெட் அப் மார்னிங். ஓகே. யூ மஸ்ட் பிகின் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஓகே. தேங்க்யூ.